ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தற்போது இருந்தே பரபரப்பான நிலையை எட்டியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக மதுசூதனன் நிறுத்தப்பட்டுள்ளார். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஒருபுறம் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். திமுக வேட்பாளராக மருது கணேஷ் நிறுத்தப்பட்டுள்ளார். சசிகலா நடராஜன் அணியின் சார்பாக டிடிவி தினகரன் களம் இறங்கியுள்ளார். ஆர்கே நகரில் மொத்தம் 2,55,198 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 1,25,881 ஆண்களும் 1,29,229 பெண்களும் 88 திருநங்கைகளும் உள்ளனர். ஆர்கே நகர் தொகுதியில் எப்படியும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்று டிடிவி தினகரன் மிக தீவிரம் காட்டி வருகிறார். இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் நாம் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவில் இருக்கிறார் டிடிவி தினகரன். இந்த தேர்தலில் தினகரன் போட்டியிட முடியுமா என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் அதற்கு அப்பாலும் தான் வெற்றி பெற்று முதல்வராகிவிட வேண்டும் என்ற முனைப்புடன் துடியாய் துடித்து செயல்பட்டு வருகிறாராம் தினகரன். தினகரன் தரப்பில் இருந்து 100 வாக்காளருக்கு 5 நிர்வாகிகளை நியமித்து உள்ளார்கள். இந்த 5 நிர்வாகிகளின் முக்கிய வேலையுமே வாக்காளர்களை மூளை சலவை செய்வதுதானாம். ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் தர தினகரன் வியூகம் வகுத்துள்ளார். தற்போது அவர் பதுக்கி வைத்திருந்த பணத்தை சேகரிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறாராம். அத்தனையும் 2,000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொண்டு வருவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செய்திகள் கூறுகின்றன. ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்து மதுசூதனன் இறக்கப்பட்டு இருப்பதால் போட்டி கடுமையாக இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்துள்ளார் தினகரன். 100 வாக்காளர்களுக்கு 5 நிர்வாகிகள் இவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து மூளை செலவை செய்வதுதான் கடமையாம். ஒரு ஓட்டுக்கு 10,000 என்று நிர்வாகிகளே வாயை பிளந்து உள்ளார்களாம். ஒரு ஓட்டுக்கு 10,000 எனில் எத்தனை கோடியை களமிறக்க தினகரன் முடிவு செய்துள்ளார் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். மேலும் ஆளும் கட்சி தரப்பில் இருக்கும் அனைத்து அமைச்சர்களும் தீவிரமாக ஆர்கே நகர் தொகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க இருக்கிறார்கள். மீனவர் சமூகத்தின் வாக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்திற்கு அடிபிசராமல் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே விழுந்து வருவதால் அதை பெரிதும் நம்பியுள்ளார் தினகரன். இரண்டாவது பெரும் சமூகத்தினராய் இருக்கக்கூடிய நாடார் வாக்குகளை கவர்வதற்காக பல்வேறு வியூகங்களையும் வகுத்து வருகிறாராம். பணம் கொடுத்துவிட்டால் பெண் வாக்காளர்கள் பெரும்பாலும் திசை மாறமாட்டார்கள் என்பது தினகரனின் கணக்கு. இதனால் பெண் வாக்காளர்களை பணத்தால் வீழ்த்தி விடலாம் என்று கணக்கு போட்டுள்ளார் தினகரன். தினகரனின் பணபலம் வெல்லுமா அல்லது நடுநிலையோடு மக்கள் வாக்களித்து ஜனநாயகத்தை மீட்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.